வீட்டில ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப தம்பி, நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க சில காரியத்துல அவசரப்பட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். இன்னைக்கு காலத்திற்கு முன்பாகவே உன்னை அவசரப்படுத்துகிறார். இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, இப்ப நீ காலேஜுக்கு போயிட்டு இருக்கப்பா, இப்போ உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஞானமா நடந்துக்கணும், வீட்டுல பணிவிடை செய்யணும். ஆனா இந்த நேரத்துல நீ காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்துல நீ போன் எடுத்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ நீ ரொம்ப சேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ ஏதோ ஒன்ன செய்ய வேண்டியவன், உன் தலை மேல ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, காலத்துக்கு முன்னாடி உன்னை அவசரப்படுத்துறான். நீ இப்பவே பாத்துரு, நீ இப்பவே என்னன்னு பாத்துரு. இப்போ நான் சொல்றேன், இப்போ நீ ஒரு 10th படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 10th படிக்கிறீங்க. 10th படிக்கிற ஒரு புள்ள, ஒரு 10th படிக்கிற ஒரு பையன், யாரையோ ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்க, இல்ல யாரையோ ஒருத்தர் மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கிறீங்கன்னு வைங்களேன். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப 10th முடிச்ச உடனே அடுத்த வாரத்தை கல்யாணம் பண்ணிடலாமா? இல்ல ஜஸ்ட் நான் விளையாட்டு அப்படி கேட்கிறேன் உங்கள்ட்ட. அடுத்த வாரத்தை கல்யாணம் பண்ணிட முடியுமா? அடுத்த வாரத்திலே நீங்க குடும்பம் நடத்திட முடியுமா? அடுத்த வாரத்துல நீங்க வேலைக்கு போய் குழந்தைகளை எல்லாம் பெத்தெடுக்க முடியுமா? சொல்லுங்க. எத்தனை வருஷம் தாண்டி உருவெடுக்கும், எத்தனை வருஷம் தாண்டி அது உனக்கு சாபமா முன்னாடி நிற்கும், எத்தனை வருஷம் தாண்டி உனக்கு பாவமா நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த டைம் என்ன உங்களுக்கு, அதுல மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுல மட்டும்தான் நீங்க யோசனை. நான் சொல்றேன், இந்த டைம் உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கிற அந்த பொருள், அது மொபைலா இருக்கலாம், அது காரா இருக்கலாம், அது எக்ஸெட்ரா என்னவா இருந்தாலும் நீ என்ன பண்ணுவேன்னா, உனக்குள்ள இருக்கிற வேகம், உனக்குள்ள இருக்கிற தீர்மானங்கள், உனக்குள்ள இருக்கிற இச்சை, உனக்குள்ள இருக்கிற டெம்ப்டேஷன்ஸ் உன்னை ரொம்ப வேகமா உன்னை கூட்டிட்டு போயிடும். ஆனா நீ வேகமா கூட்டிட்டு போகும்போது உன் கண்ணை அடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீ பெரிய குழியில விழுந்துருவ. அது காலம் முழுவதும் உனக்கு ஆபத்தா மாறிடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டுறாத. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இப்ப கடந்து போகிற பாதை, நீங்க இப்ப யோசிச்சிருக்கிறது ஒரு நிமிஷம் மனசுல நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வயசுல இந்த நேரத்துல எனக்கு தேவையா? அது ஃபர்ஸ்ட் அந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? 16வது 17 வாசிக்கலாம். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இன்னொரு வசனம் பிரசங்கியின் 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். ஆமென். கவனிங்க, இந்த 2 வசனத்திலையும் 2 காலத்தை சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அங்க பிரசங்கிகளை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படின்னா ஒரு குழந்தைய இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை, அந்த குழந்தை டாய் ஷாப்புக்கு கூட்டிட்டு போவோம். அந்த குழந்தைய கார் ஷோரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். அவனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம அந்த டாய் கடைக்கு தான் கூட்டிட்டு போய், அப்பா கார் வாங்கிக்கிறியா, அந்த கார்ல வேணும்னா இருக்கிற லோகோ வேணா ஒரிஜினல் லோகோ சிம்பிள் அதுல இருக்கலாம். ஆனா அந்த பையனை நம்பி 10 லட்சம் ரூபாய் காரோ 20 லட்சம் ரூபாய் காரோ நம்ம வாங்கி கொடுக்க போறது இல்ல. அவன் கையில 100 ரூபாய் பொருள் தான் வாங்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல அந்த வயசுல அவனால அந்த காரை மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அவன் காஸ்ட்லியான காரை இல்லைன்னா நம்ம ரோட்ல ஓட்டுகிற காரை அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுல அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி ஒருவேளை காலத்துக்கு முன்பாக அவனுக்கு கையில அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அந்த பொருள் அவன் நல்லா வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. அதே பொருள் அவனுக்கு நன்மையா இல்ல, ஆபத்தா முடிஞ்சிடும். அப்போ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை. கவனிங்க, எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. படிக்கிறதுக்கு ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருக்காரு, வேலைக்கு போறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு, கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்காரு,
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நேசிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்காரு. அதற்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. இப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலம் அது கரெக்டா அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம். அதான் வேதம் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காரு. அது கர்த்தரால சில நேரத்திலே காலதாமதம் ஆகலாம், லேட் ஆகலாம். கர்த்தர் காத்திருக்க சொல்லலாம், நீ இப்படி காத்துரு, நான் உனக்கு தருவேன். சிலர் வேலைக்காக காத்திருப்பாங்க, சிலர் படிப்புக்காக காத்திருப்பாங்க, சிலர் வசதிக்காக காத்திருப்பாங்க, சிலர் கல்யாணத்துக்காக காத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு சில காரியங்களை காத்திருக்க பண்றது வேற. அது நான் நம்புறேன். நீங்க காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு விரும்பினதை விட கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தா அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க ஓடினாலும் அவங்க இளைப்படைய மாட்டாங்க. அப்போ காத்திருக்கிற தேவனே ஒரு பிள்ளைய காத்திருக்கிற வைக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு கர்த்தர் பெஸ்டா தான் செய்வார். அது கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில, ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப தம்பி, நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்க காலத்திற்கு முன்னாடி நீங்க சில காரியத்துல அவசரப்பட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க ஆதியாகமத்திலே வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிசாசு சத்ருவாகிய சர்ப்பம் உள்ள போய் அவன்கிட்ட கேக்குது. என்ன கேக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த தோட்டத்துல இருக்கிற கனிகளை ஏதாவது புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஏவாள் என்ன சொல்றாங்க, ஆமா ஆண்டவர் இந்த மாதிரி தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே இங்க அந்த அடுத்த பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, நீங்க சாப்பிட்ட உடனே நீங்க என்னவா மாறிடுவீங்க, நீங்க தேவர்களை மாறிடுவீங்க. சோ நீங்க உடனே தேவர்களை மாறிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நீங்க தேவர்களை மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையை பிசாசு ஆதியாகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போடுறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அப்படி கர்த்தர் ஆதாமும் ஏவாளுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தை விட ஒரு பெஸ்டான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருந்தார் அப்படின்னா ஒருவேளை அந்த பீரியட் தாண்டினதுக்கு அப்புறம் ஆண்டவரே அவங்களை ஒருவேளை அந்த பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா பிசாசு உள்ள புகுந்து அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறதுக்கு அவன் எடுக்கிற முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த நாள் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும், அந்த வயசு வரைக்கும், அந்த வருஷம் வரைக்கும் நீ காத்திருக்காத, இப்பவே நீ முயற்சி எடு அப்படின்னு அழகா மோட்டிவேட் பண்றான். இன்னைக்கு பாருங்க, நிறைய வாலிபர்கள் எதுல மாட்டிருக்காங்க தெரியுமா, எதுல சிக்கியிருக்காங்க தெரியுமா, உங்க வாழ்க்கை எதுல சின்னாபின்னமாயிருக்கு தெரியுமா, பிசாசு உன்னுடைய காலத்திற்கு முன்பாகவே உன்னை அவசரப்படுத்துகிறார். இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, இப்ப நீ காலேஜுக்கு போயிட்டு இருக்கப்பா, இப்போ உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஞானமா நடந்துக்கணும், வீட்டுல பணிவிடை செய்யணும். ஆனா இந்த நேரத்துல நீ காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்துல நீ போன் எடுத்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ நீ ரொம்ப சேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ ஏதோ ஒன்ன செய்ய வேண்டியவன், உன் தலை மேல ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா காலத்துக்கு முன்னாடி உன்னை அவசரப்படுத்துறான். நீ இப்பவே பாத்துரு, நீ இப்பவே என்னன்னு பாத்துரு. இப்போ நான் சொல்றேன், இப்போ நீ ஒரு 10th படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 10th படிக்கிறீங்க, 10th படிக்கிற ஒரு புள்ள, ஒரு 10th படிக்கிற ஒரு பையன் யாரையோ ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்க, இல்ல யாரையோ ஒருத்தர் மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கிறீங்கன்னு வைங்களேன். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப 10th முடிச்ச உடனே அடுத்த வாரத்தை கல்யாணம் பண்ணிடலாமா? இல்ல ஜஸ்ட் நான் விளையாட்டு அப்படி கேட்கிறேன் உங்கள்ட்ட, அடுத்த வாரத்துல கல்யாணம் பண்ணிட முடியுமா? அடுத்த வாரத்துல நீங்க குடும்பம் நடத்திட முடியுமா? அடுத்த வாரத்துல நீங்க வேலைக்கு போய் குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுக்க முடியுமா? சொல்லுங்க. அது யூஸ்லெஸ், அது பிரயோஜனமே அற்ற ஒண்ணு. அதனால உனக்கு நன்மை வரப்போறதே இல்லை. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, அந்த பாரத்தை நீ தான் சுமக்க போற, அந்த வலியை நீ தான் சுமக்க போற. அந்த ஆசீர்வாதம் நீடிக்க போறது இல்ல, அந்த லவ் உனக்கு நீடிக்க போறது இல்ல, அந்த பேச்சு உனக்கு நீடிக்க போறது இல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. இப்போ நீயா காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கி, நீயா ஒரு பேச்சுவார்த்தையை வளர்த்தி, நீயா ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நீ போய் உன் மனசை கெடுத்து, உன் சிந்தையை கெடுத்து, உன் தூக்கத்தை கெடுத்து, உன் சரீரத்தை கெடுத்து, உன் எதிர்காலத்தை கெடுத்து, நீ ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு பிசாசு ஒன்ன காலத்துக்கு முன்னாடி என்ன பண்றான் அப்படின்னா அவசரப்படுத்துறான். ரொம்ப செல்ஃப், அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றது வாலிப நாட்கள்ல எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா,
இந்த வயசுல இது உனக்கு தேவையா அப்படின்ற வார்த்தையை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் தன்னை பார்த்து கேட்டுட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஊழிய அனுபவத்துல வயசுக்கு மிஞ்சி வயசுக்கு தகுந்த அல்லாம காரியத்துல ஈடுபட்ட யாருமே அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சதே இல்லைங்க. அந்த வயசுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில, அந்த வயசுக்கு சம்பந்தமே இல்லாத பாவத்துல, தப்புல ஈடுபட்டவங்க அடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்ததில்லை. இது இப்போ இந்த வயசுல செய்ய வேண்டியதா? இது இந்த வயசுல பண்ண வேண்டியதா? இது பெரியவங்க பண்றதுப்பா, பெரியவங்க செய்யறதுப்பா. உங்களுக்கு இது தேவையில்லை. அப்போ பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்குங்க. உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, காலத்திற்கு முன்பாக உங்களை அவன் அவசரப்படுத்துவான். அதான் அம்னோனை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரியாகிய தாமார் மேல ஆசை வைக்கிறான். இப்போ உள்ளுக்குள்ள இருந்து பிசாசு என்ன மோட்டிவேட் பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் நண்பன் மூலமா மோட்டிவேட் பண்றான். செஞ்சிடறா, பண்ணிடுறா, பிரச்சனை இல்லடா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நெக்ஸ்ட் அத பாத்துக்கலாம், என்ன டேஸ்ட் என்னன்றத பார்க்க போற, அது என்னன்றத பார்க்க போற. ஏய், ஆவியானவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தேவையில்லை, உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் வரக்கூடாது, இப்படி நீ அடக்கிய ஆளு, செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள போ, நீ ஜெபம் பண்ணு, அது சத்துருனால வர்றது, இதை நீ ஜெயிக்கணும், இதை நீ தாண்டணும், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஆண்டவர் அப்ப கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனா பிசாசு இந்த அம்னோனை காலத்துக்கு முன்னாடி அவனை இன்ட்ரெஸ்ட் படுத்தி, அவனை மோட்டிவேட் பண்ணி, அவனுடைய நண்பன் மூலமா கெடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டான்ல. எனக்கு தெரியுங்க, இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரு, நீ காலத்துக்கு முன்னாடி அவஸ்தரப்பட்ட மக காலம் முழுவதும் நீ கஷ்டப்படுவ. ஒரு சில இழுக்கெல்லாம் ஒரு நாள்ல முடியாது. இது யாரு பண்ணல, இது யாருக்கு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நிக்காது, எல்லாருமே பண்றதா, எல்லாருமே செய்யறதா அப்படின்னு நினைக்காத. எந்த பிரச்சனை எத்தனை வருஷம் தாண்டி உருவெடுக்கும், எத்தனை வருஷம் தாண்டி அது உனக்கு சாபமா முன்னாடி நிக்கும், எத்தனை வருஷம் தாண்டி உனக்கு பாவமா நிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த டைம் என்ன உங்களுக்கு, அதுல மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுல மட்டும்தான் நீங்க யோசனை. நான் சொல்றேன், இந்த டைம் உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு என்ன தேவை, என்ன அவசியம் இல்ல. நான் ஜஸ்ட் நீங்க அதை வைக்க வேணாம், உங்களை புடிங்கிடணும், உங்க கையில தூக்கி விசிறடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. ஒரு பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த அதெல்லாம் அனுப்ப வேண்டியது இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ப்ரூஃப் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு காலம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகிற காலத்துல நீங்க வச்சு அதை யூஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறே கிடையாது. உங்களுக்கு தேவை, நீங்க அதை வச்சுக்கிறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அது தேவையா? 100% உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. இல்ல பாஸ்டர், நான் அதுல தான் படிக்கிறேன், அதுல தான் நான் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுறேன், ஓகே, எனக்கு கண்டிப்பா அவசியம் இல்ல. அந்த காரியத்தை உங்க அப்பாவுடைய மொபைல்லையோ உங்க அம்மாவுடைய மொபைல்லையோ நீ பாக்குறதுக்கான வசதி உனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீ கையில வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, காலத்துக்கு முன்னாடி பிசாசு உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறான். டேய் வாங்கிக்கோ, எல்லாரும் வச்சிருக்கான், அவன் அவ்வளவு பெரிய மொபைல் வச்சிருக்கா, நீ வைக்காம இருக்கிற, நீ வச்சுக்கப்பா, இவனுக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு எனக்கு வேண்டாமா. நம்ம நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போறது கூட எப்படிதான் சண்டை போறோம் தெரியுமா? என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வச்சிருக்கான், எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க, நான் என்ன மட்டும் என்ன மாட்டேன், அவன் வச்சிருக்கான். நான் சொல்றேன், அவனும் நீயும் ஒரு நாள் ஒன்னாகவே மாட்டீங்க. அந்த காலத்துல அது உங்களுக்கு தேவையா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு மட்டும் பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு வருத்தமா கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும்னு கூட நீ கேட்கலாம். ஆனா நீ மிஸ்டேக் பண்ணிடாத மக, ஒரு நாள் நீ வருத்தப்படுற மாதிரி வந்துடும். நீ காலத்துக்கு முன்பாக உன் கையில கொடுத்துட்ட அப்படின்னா, உன்னால அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, உன்னால அதை கரெக்டா கொண்டு போக தெரியாது. உன் கையில கொடுத்திருக்கிற அந்த பொருள், அது மொபைலா இருக்கலாம், அது காரா இருக்கலாம், அது எக்ஸெட்ரா என்னவா இருந்தாலும் நீ என்ன பண்ணுவேன்னா, உனக்குள்ள இருக்கிற வேகம், உனக்குள்ள இருக்கிற தீர்மானங்கள், உனக்குள்ள இருக்கிற இச்சை, உனக்குள்ள இருக்கிற டெம்டேஷன்ஸ் உன்னை ரொம்ப வேகமா உன்னை கூட்டிட்டு போயிடும். ஆனா நீ வேகமா கூட்டிட்டு போகும்போது உன் கண்ணை அடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, நீ பெரிய குழியில விழுந்துருவ. அது காலம் முழுவதும் உனக்கு ஆபத்தா மாறிடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டுறாத. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இப்ப கடந்து போகிற பாதை, நீங்க இப்ப யோசிச்சிருக்கிறது, ஒரு நிமிஷம் மனசுல நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வயசுல இந்த நேரத்துல எனக்கு தேவையா? அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அதனால நீங்க ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா? அதனால நீங்க ஏதாவது மார்க் அதிகமா எடுத்துட்டீங்களா? இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க பின்மாறினீங்களா?
அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாவம் செஞ்சீங்களா? அது வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது இல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பெரிய பின்மாற்றம் தான் வந்திருக்குது, நான் நிறைய நஷ்டம் தான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லும்னா, இந்த சர்ச்சில் இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டுறணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அது உங்களை பெரிய பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடும். ரொம்ப அவசியம். அதனாலதான் காலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவசரமே பற்றக்கூடாது. அவசரமே பற்றக்கூடாது. இப்ப தேவையில்லை உங்களுக்கு, இப்ப அது வேண்டாம், இப்ப அது